ஹாய் டியர். டுடே நம்ம டியூப்பாவோட ஒன் ஷாட்டுகளை ஸோ அதோட பேலன்ஸ் பார்த்தா பார்க்க போகிறோம். சரி, ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டில் எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் டேவோட பாடியில் இருந்துட்டு நல்லா தான் கவனிக்கிறாங்க, இங்கே பேசாமல் இருந்துட வேண்டியதான் அப்படின்னு ஒரு பிளானை போட, அங்கே உங்களோட அம்மா டேக்கு வெறும் களிமா அதை எப்படி சொல்கிறது, களி இருக்குல்ல, ஸோ களியை எடுத்து கல் மாதிரி போட்டுகிட்டே இருக்க. அவருக்கு அதெல்லாம் முடியலை. ஐயோ, முதல்ல நான் என்னோடய உடம்பு கண்டுபிடிக்கணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்க. இதோட முடிச்சிருப்போம். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போது டேவோட வீட்டில் நீங்கள் டேய் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அவங்க வந்துட்டு பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வேடாக தான் இருக்குது நீங்கள் பண்ணுறது எல்லாமே. ஏன்னா டே எப்பவுமே டே வாட போடலாம் கூப்பிட மாட்டாங்க. ஸோ பேர் சொல்லி தான் கூப்பிடுவாரா. நீங்கள் பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு வேடாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ஓனர் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாஸ் அப்படிங்கிறானா. நீங்கள் எனக்கு எனக்கு பலாப்பழம் கிடைக்குமா, பலாப்பழம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பலாப்பழமா, பாஸ்க்கு அது சுத்தமாக பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் அப்படிங்கிறான். சீக்கிரம் கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதட்டுறீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் இது கம்ஃபர்ட் ஆயிடுச்சுல, ஸோ அதனால் கொஞ்சம் அதட்டி பேச. இப்போது அவனும் வெளில போகிறான். கிச்சனில் வந்துட்டு ஒருத்தர் மெயின் செஃப் இருப்பான்ல, அவன்கிட்ட போயிட்டு டேய் பலாப்பழம் வேணும்டா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் கண்ணா அப்படின்னான்னு திட்டுறான். ஏன்டா அறிவுக்கிட்ட முண்டமே, உனக்கு அறிவில்லையா, இந்த வீட்டுக்குள்ளே பலாப்பழம்லாம் வந்துட்டு அளவுடே கிடையாது, பாஸ்க்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் கழுத்தை அறுத்து கொண்டுருவார் அப்படின்னு சொல்ல, கேட்டதே பாஸ் தாண்டா அப்படின்னு சொல்லவும் அவனுக்கே ஷாக்கு. பாஸ்க்கு அது பிடிக்காது, அந்த ஸ்மெல்லை கண்டாலே அவருக்கு வாமிட் வந்துடுமே அப்படின்னு சொல்ல, நான் என்னத்தை கண்டேன் கேட்டார், போய் கொண்டு வா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மண்டையை சொரிஞ்சிட்டு வரான். அப்போ இந்த கிச்சனில் இருப்பான்ல, அவன் மண்டையில் முடியலை, சொரிஞ்சு இருக்கிற 4 முடி கொட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போக, இருடி உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குது சிக்குவல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி டைப் தான். ஸோ இப்படி தான் பேசிட்டு அப்படியே அவன் மேலே வர, நீங்கள் என்னடா கிடைச்சா பலாப்பழம் அப்படின்னு சொல்லி கேட்க, பாஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் பாஸ், கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவான். சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கல, நான் கொஞ்சம் வேறு ட்ரெஸ் தான் போடணும், நீ வெளியே போ அப்படின்னு சொல்லுவீங்களா. அவனும் ஓகே பாஸ் அப்படின்ட்டு வெளியே போயிடுவான். நீங்கள் போயிட்டு அந்த ட்ரெஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த காபோர்டெலாம் இருக்குல்ல, ஸோ எல்லாத்தையும் போட்டு தேடுறீங்க, எல்லாம் கிளச்சிட்டிங்க. ஸோ எல்லாத்தையும் கிளச்சி போட்டு அப்படி இப்படின்னு போட்டு ஒரு வழியாக வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு பொண்ணுங்க போடுற மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லை, சை அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்துக்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே தான். அவர் ஐயோ என்னது, களியை கொண்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிடுன்னா எப்படி சாப்பிட்றது மனுஷன், கல் மாதிரி இருக்குது, இது களிங்கிறாங்க, ஃபஸ்ட்டு களினா என்னென்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் தேடுவார். ஸோ ஒன்றா ஃபோன் எடுத்து தேடுவார். இப்போ ஃபோனை தேடினா எங்கே கிடைக்கும் ஃபோனு, ஸோ ஃபோனும் இல்லை. ஐயோ ஃபோன் இல்லாமல் என்னால் இங்கே இருக்கவே முடியலையே, நான் எப்படி முதல்ல இந்த பாடிக்குள்ளே வந்தேன், அதுவும் பொண்ணோட பாடிக்குள்ளே இருக்கேன், நான் பேசுகிறதெல்லாம் ஏன் எனக்கு பொண்ணு வாய்ஸில் கேட்குது, நான் மனசில் நினச்சா மட்டும்தான் என்னோடய வாய்ஸ் கேட்குது, ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே குழப்பம். இதில் கொஞ்ச நேரம் ஆகுது. உங்களோட அம்மா வந்து பார்த்துட்டு, என்னடி இன்னும் அப்படியே வச்சுருக்க, சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன தொக்கு மாதிரி இருக்குது கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது என்னது மருதானியா அப்படின்னு கேட்குறாரு. புதினா சட்னி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கரண்டி கொண்டே அவர் மூஞ்சிக்கிட்டே வச்சுருப்பாங்க, விட்டுருந்தா இடிச்சிருப்பாங்க. அவர் டக்குன்னு தலையை பின்னாடி திருப்பியிருப்பார். ஸோ அப்படியே மனுஷனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அங்கே உயிர் போயிட்டு இருக்குது. ஐயோ இங்கே இருக்கவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலாப்பழம் கொண்டு வந்துட்டாங்க. அது அப்படியே வந்துட்டு கொண்டு வந்து, அதாவது டேக்கு பிடிக்காது அப்படிங்கிறனால அங்கே இருக்கிற யாருமே சாப்பிடாம விழுந்திருந்து அவங்களுக்கும் அது வெறுத்து போச்சு. இப்போ அந்த ஸ்மெல் அவங்க யாருக்கும் ஆக மாட்டேங்குது. அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் எடுத்து அப்படியே நல்லா முழுங்கிட்டே இருக்கிறீங்க. அவனுக்கு கொமட்டிக்கிட்டு வருது, பாஸா இது, பாஸுக்கு இது ஒத்துக்காதே, இதை சாப்பிட்டா அவருக்கு ஒத்துக்காதே அப்படின்ட்டு. பாஸ் இது உங்களுக்கு ஒத்துக்காது பாஸ் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் இப்போ ஒத்துக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை பாஸ் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வர, என்ன சும்மா வந்து போயின்ட்டு நிம்மதியாக தான் சாப்பிட விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி சொல்லு என்னாச்சு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா. அது வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை திறந்து சொல்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ அப்படின்ட்டு வயிறு பிடிக்க, அதான் பாஸ் உங்களுக்கு இதை சாப்பிட்டாலே லூஸ் மோஷன் ஆகும் பாஸ் அப்படிங்கிறான்.
அட பாவி, இதை முதல்ல சொல்ல வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருந்துச்சு பாத்ரூம்குள்ளே ஓட அந்த பலாப்பழத்தில் தூக்கி எறிஞ்சிட்டீங்க. ஸோ தூக்கி எறிஞ்சிட்டு பாத்ரூம்க்கு ஓடுறீங்க ரொம்ப வயிறு கலக்குதுன்ட்டு. ஸோ பாத்ரூம்க்கு போனாலும் உங்களுக்கு கொஞ்சம் அனீசியாக தான் இருக்கும், ஏன்னா உங்களோட பாடி கிடையாது அது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அது மேலே பார்த்துட்டு தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்த டாய்லெட்டில் கூட. ஆனால் ரொம்ப நேரம் ஆகுது, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஆக்சுவலாக பலாப்பழம் வந்துட்டு அவரோட பாடி கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்காது, அவருக்கும் பிடிக்காது, அவரோட பாடிக்கும் அது பிடிக்காது. ஸோ அப்படியே வந்துட்டு எத்தனை சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வர சொல்லி, அத்தனையும் மொத்தமாக போயிட்டுருக்கு. ஏம்மா சாமி, என்னடா அது, ஐயோ இவ்வளோ மோசமாக ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாத்ரூமில் இப்படி தவிர்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த பக்கம் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்ருக்க. இந்த சைடு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது. வந்துட்டு பேசாமல் இங்கேயும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே கண்ணாடி பார்க்குறாரு ஃபேஸை, உங்களோட ஃபேஸு. ஐயோ என்னடா மூஞ்செல்லாம் இப்படி இருக்குது, பொட்டெல்லாம் வச்சுருக்கு, ஐயோ சடையெல்லாம் பின்னிருக்கு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவரை பார்த்துட்டு, சரி ஓகே என்ன இருந்தாலும் வெளியே போகிறோம், கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த முடியெல்லாம் கொஞ்சம் ஹேர்லாம் கிளசால ஒதுக்கிட்டு அப்படியே வெளியே வராரு. கொஞ்ச தூரம் போயிருப்பார். உங்களோட அம்மா அடியே ஒயினு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவருக்கு ஒயின்னு கூப்பிட்டா தெரியவா போகுது, அவருக்கு தேன் கூப்பிட தான் தெரியும். அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. உங்களோட அம்மா கடுப்பாயிடுச்சு. அப்படியே சேலை எடுத்து அப்படி இடுப்பில் சொருகிட்டு துப்புன்னு நடந்து வராங்க. ஸோ நடந்து வந்து அப்படியே வந்து டேவிக்கிறாருல. ஸோ டேவோட முடி பிடிச்சி இழுக்க அவர் அப்படியே சுருண்டுட்டு வந்து அப்படின்னு கத்திட்டு நிற்பார். உங்களோட அம்மா எங்கடி போயிட்டு இருக்கிற, வயசு புள்ள பொட்டை புள்ள, நீ பாட்டுக்கு மினிக்கிட்டு நேராக போயிட்டு இருக்கிற, எங்கே போகிற அப்படின்னு கேட்க, ஐயோ இதுடா வம்பா போச்சு, இந்த ஊரில் பிள்ளைங்க சும்மா வெளில கூட போகக்கூடாதா அப்படின்ட்டு வெளியே போகிறேம்மா அப்படின்னு சொல்லுவார். ஓ இது எப்பத்துலேருந்து இப்படி கேடு கெட்ட புத்தி, ஊர் சுற்றுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பலான கண்டத்துலேயே ஒன்று விட்டுறாங்க. ஸோ டேக்கு வந்துட்டு செம ஷாக்கு. என்னடா அது, நம்ம ஊரில் பொண்ணுங்களாம் இந்த மாதிரி இல்லையே, என்ன இவங்க அடிக்கவெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கை பிடிச்சி ஷாக்காக பார்த்துட்டுருக்க. தரன்னு காய் பிடிச்சி இழுத்துட்டு வந்து வீட்டில் போட்டுறாங்க. கதவு வேறு சாத்திடுறாங்க. இதெல்லாம் வெளியே யாருக்காவது தெரிஞ்சு மானம் போயிடும். வெளியே போகிற நீ அப்படி எங்கே போகிற, எவனையாவது லவ் இது பண்ணி தொலைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கதை கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. டேக்கு அப்படியே உசுரே போகிற மாதிரி இருக்குது. இந்த பாடியில் ஒரு நிமிஷம் கூட இதுக்கு மேலே இருக்க முடியாது, என்ன ஆனாலும் சரி, உசுரே போனாலும் சரி, இங்கேருந்து தப்பிச்சு போகணும், எனக்கு என் உடம்பு வேணும், என் உடம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டை பிச்சுக்கிட்டு யோசிச்சுட்ருப்பாரு. இப்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் தான் டேவோட வீட்டில் அப்படியே தவந்துட்டு வந்து அப்படியே கட்டில் மேலே ஏறி உட்கார முடியாமல் அப்படியே படுக்கிறீங்க. அவனும் வந்துட்டு பாஸ் ஓகேவா அப்படின்னு கேட்குறான். அடா எடுவட்ட நாயே, முன்னே சொல்லி தொலைய மாட்டியாடா அப்படின்னு நீங்கள் பேச, எடுவச்ச நாய் அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவனுக்கு அது புரியலை. ஸோ சிட்டி சைடு வாழ்ந்த பசங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அது புரியலை. அட கரகமே, இவனுக்கு என்ன தான் புரிஞ்சு தொலையும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது அப்படியே ஃபோன் மேலே ஃபோன் வருது. அவனுங்க கொண்டு வந்து பாஸ் இந்தாங்க பேசுங்கன்னு சொல்லி கொடுக்குறான். நீங்களும் ஹலோ அப்படின்னு சொல்லி பேச அங்கே ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அரைச்சிக்காரமோ என்னது, என்னவோ ராங் நம்பர்டா, வெளிநாட்டுக்காரங்களாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்க. பாஸ் இது நம்மளோட கிளைண்ட்டு, மீட்டிங் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல, மீட்டிங்கா, கிளைண்ட்டுனா என்னடா அப்படின்னு கேட்குறீங்க. அது நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னர் இவங்க ஆக போகிறாங்க. ஸோ கிளைண்ட்டாக இருந்தாங்க, இதுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறான். ஐயோயோ என்ன பெரிய சமாச்சாரம் தான் போலையே. ஆமாம் இந்த உடம்புக்காரன் என்ன வேலை பார்க்குறான்னு தெரியலையே அப்படின்ட்டு, சரி என்ன வேலை பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பாஸ் நீங்கள் வேலை பார்க்கல பாஸ் அப்படிமா. அப்பாடி அப்படின்னு சொல்லி மூச்சு விடுறதுக்குள்ள, நீங்கள் தான் அந்த பெரிய கம்பெனியோட ஓனர் ஆச்சே, நீங்கள் எதுக்கு வேலை பார்க்கணும், ஆனால் இதெல்லாம் உங்களோட வேலை தான் பாஸ் அப்படிங்கிறான். இது பெரிய கம்பெனிக்கு ஓனரா, அடக்கடவுளே, அதனால தான் இவனுங்களாம் இங்கிலீஷில் பேசுகிறானுங்களா, இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கான். அவங்களுக்கு கடுப்பாகுது. என்கிட்ட ஃபோனை கொடுக்காது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கத்துறீங்க. ஆனாலும் பாஸ் இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் பாஸ், இவங்கக்கிட்டலாம் நமக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம், இதெல்லாம் லாஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான்,
ரொம்ப நஷ்டமாயிடும் அப்படிங்கிறானா. ஐயோ, அப்போ ஒரிஜினல் ஓனர் வந்தானா முடிச்சுட்ருவானே நம்மளோட உடம்பு இப்போ அவன்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பாடுபடுத்திட்டு இருக்கான்னு தெரியலையே, எங்கே இருக்கானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் யோசிச்சுட்டே இருக்கா. இப்போது அப்படியே பார்த்தீங்கன்னா நைட்டே ஆகிடுது. எப்படியோ அந்த ஃபோன் காலெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவீங்க ஒரு வழியாக கஷ்டப்பட்டு. எனக்கு மயக்கம் வருது, வாந்தி வருது, பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காலெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டாருங்க. ஆனால் அவன் தெளிவாக சொல்லிட்டான், பாஸ் நாளைக்கு மீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக நம்ம போய் ஆகணும், நைட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு வெளில போயிடுவான். ஸோ அவனுக்கு பக்கத்து ரூம் தான், அங்கே தான் தூங்கிட்டு இருப்பான். நீங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த பெல் அடிங்க பாஸ் அப்படின்ட்டு போயிடுவான். ஸோ இப்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் டே தான். நைட் ஆகிடுச்சு. அப்படியே ஃபுல்லாக ஜன்னல் திறந்து பார்க்குறாரு. ஸோ நல்லா இருட்டு கட்டிடுச்சு. நைட் ஆகிடுச்சு. இப்போ தான் கரெக்டாக இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி, இதுதான் சரியான நேரம். இன்றைக்கி விட்டோன்னா நாளைக்கு இவங்க நம்மளை கைமாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு எப்படிங்கன்னு தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு பையன் தானே, ஸோ ஈஸியாக வந்துட்டு தப்பிச்சிடலாம். மேலே பார்க்குறாரு கூரை வீடு, பிச்சை செஞ்சுட்டு ஓடிடலாமான்னு தோணுது. ஆனால் இல்லை மாட்டினோம் அவ்வளோதான். இப்போ பிச்சுட்டு போயிட்டோன்னா இவங்க பாவம் எப்படி தங்குவாங்க, கஷ்டப்படுவாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அவங்களோட அம்மா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. கடவுளே காப்பாற்றுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தாவணி பாவாடை வேறு, காலில் கொலுசு வேறு, ஐயோயோ இது வேறு சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாவாடையெல்லாம் சுருட்டி நல்லா முட்டிக்கு மேலே தொட தெரியிற அளவுக்கு அப்படியே மேலே வந்துட்டு சுருட்டி கட்டிக்கிறாரு. அது கட்டில் அப்படியே நெஞ்சோடு சேர்த்து பாவாடையெல்லாம் இழுத்து பிடிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தொடையெல்லாம் தெரியுது, அந்தளவுக்கு தூக்கி இழுத்து பிடிச்சிக்கிறாரு. அவர் பையன் தானே, ஸோ அவரோட ஹேபிட்டு அது வந்துட்டு அது எப்படி சொல்கிறது, அவருக்கு கூச்சமாக இல்லை. ஸோ எல்லாத்தையும் இழுத்து அப்படியே வந்துட்டு நெஞ்சோடு சேர்த்து பிடிச்சிக்கிறாரு பாவாடை எல்லாத்தையுமே. ஸோ அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா ஹிப்பிலேருந்து ஒரு 12 இன்ச்சு தான் வந்துட்டு அந்த ஸ்கர்ட் இருக்குது, அதுக்கு கீழே ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே கால் அப்படியே தெரியும், தொடையிலேருந்து எல்லாமே. ஸோ அந்த மாதிரி தான் இழுத்து பிடிச்சிட்டு செம ஃபன்னாக இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே உங்களோட அம்மாவை தாண்டுறாரு. உங்களோட அம்மா டக்குன்னு திரும்பி படுக்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உயிரே போயிடுச்சு. அதுக்குள்ளே நல்லா தூங்குறாங்களான்னு பார்க்குறாரு. அம்மா சும்மா தான் திரும்பி படுத்துருப்பாங்க. அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே மெதுவா அங்கே போயிட்டு அந்த லாக்கை திறக்கலான்னு பார்த்தா அது ஒரு மாதிரி லாக்கு. இவரோட வீடெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக சென்சார் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் ஆட்டோமேட்டிக் லாக்கெல்லாம் டிஜிட்டல் அந்த மாதிரி இருக்குமா. இது ஏதோ தாழ்பால் தான், அது ஒரு மாதிரி கறக்கம் இருக்குங்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் வேறு திறக்கணுமா. அப்படியே வந்துட்டு மெதுவாக அப்படி திறக்கிறாரு. திறந்து அப்படியே வெளியே வந்தா அவருக்கு வேறு இருட்டுனா கொஞ்சம் பயம். பட் வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போனால் தான் உண்டு. பயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியாது. முதல்ல இது என்ன ஊருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவை லைட்டாக சாத்திடுறாரு. வெளியவே லாக் பண்ணிடுறாரு. வேணா காலை யாராவது திறந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே லாக் பண்ணிவிட்டு பூட்டு போட்டு சாவி பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு மனசு அந்த வீட்டை விட்டு தாண்ட வரைக்கும் மெதுவாக நடந்திருப்பார். அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் தூரம் வீடு 2-3 வீடால் தாண்டி போயாச்சு. அந்த பிள்ளையார் கோவில் முற்றம் வரும்ல, அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா எப்பா சாமி உன்னை நான் கும்பிட்டதே இல்லை, முதல் தடவை கும்பிட்றேன், பத்திரமா நான் என்னோடய உடம்புல கொண்டு போய் சேர்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ஸ்கர்ட் இருக்குல்ல அதை வந்துட்டு நல்லா இழுத்து அப்படியே எடுத்து நல்லா சொருகிட்டு ஓடாரு பாருங்கள். கண்ணை முடிக்கிட்டு நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அந்த உடம்புல இருக்குது நீங்கள் இல்லாட்டே எப்படி இருக்கும். ஸோ அவரோட சோல் வந்துட்டு உங்களோட பாடியில் இருந்தால் எப்படி ரியாக்ட் ஆகும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். செம ஃபன்னியாக இருக்குல்ல. அந்த மாதிரி தான் அப்படியே பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்காரு. அது எந்த ஊர் என்ன இடம் ஒன்றுமே தெரியல. ஆனால் அவருக்கு வந்துட்டு ஏதோ வண்டிங்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி ஒரு இடம் மட்டும் தெரியுது, இந்த வெளிச்சம் வருது, அதான் ரோடு போல் அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு அங்கே நிற்கிறாரு. கரெக்டாக ஏதோ ஒரு பஸ்ஸும் வருது, ஆனால் அந்த பஸ் போயிடுது. அப்படின்னு பார்த்தா ஒரு கார் வருது. இவருக்கு வேறு வழி தெரியல, அப்படியே அந்த காரை ஸ்டாப் பண்ண அந்த காரில் வரவன் பொறுக்கி போயன் போல். ஸோ அவன் பொண்ணை பார்த்ததும் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். நிற்கிற பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கர்ட்டெல்லாம் இழுத்து மேலே கட்டிட்டு தான் நின்றுட்டுருப்பாரு. தாவணி பாவாடை போட்டு அப்படி கட்டியிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நின்றுருப்பாரா. அவன் கண்ணு எங்கெங்கேயோ போக வந்துட்டு லிஃப்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உனக்கு இல்லாத லிஃப்டா, வாமா அப்படின்னு கூப்பிடுவானா. இவரும் ஓடி போயிட்டு முன்னாடி ஏறி உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்போது அவனும் அப்படியே கார் எடுக்க இது எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுவா, இது எந்த ஊர்னு எனக்கும் தெரில, நான் போயிட்டு இருக்கிற வழியில் இந்த ஊர் வருது அப்படிங்க, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் சிட்டிக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஊர் இருக்குள்ள. ஸோ அந்த சிட்டியை அவனும் சொல்ல
பா சாமி தப்பிச்சோண்டா, எப்படியாவது போயிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் உங்களுக்கு நான் பணம் வேணால் கொடுத்துட்றேங்க, எனக்கு கொண்டு போய்ட்டு அங்கே விட்டுருங்க பத்திரமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவன் பணம்லாம் வேணாம் பாப்பா, உன்னை பத்திரமா நான் கொண்டு போய் விட்டுறேன், ஓகேவா அப்படிமா. ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவ் வந்துட்டு அப்படியே வண்டியில் உட்காந்துருப்பாரு. ஸோ இப்போ கார் எப்படி போகுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போகிறான். டேக்கே ஒரு மேட்ச் இருக்காகுது, நீ ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற அப்படின்னு கேட்க, எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு எப்படின்னா 8 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் 6 மணிக்கே போகணும் அப்படிங்கிறானா. இல்லை நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா 6 மணிக்கெல்லாம் போயிடலாம், 8 மணிக்கு தானே மீட்டிங், எதுக்காக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, ஒரு 1 hour 7 மணிக்கு போனால் கூட நீங்கள் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்ல அப்படிங்க. இல்லை உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல ஒரு 2 மணி நேரம் அப்படிங்கிறான். என் கூடயா அப்படின்னு சொல்லிட்டு டேக் ஒன்றும் புரியல. அவர் தான் பையன் ராஜா, அவருக்கு எங்கே புரிய போகுது. ஸோ அவரும் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துருப்பாரு. ஃபைனலாக சிட்டியே வந்தாச்சு. டேக்கு இப்போ தான் மூச்சே விட முடியுது. அப்பா என் ஊர், என் மண், என் காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்மெல் பண்ணிட்டு இருப்பாரு. போதும் நான் இங்கேயே இறங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த சொல்ல, இல்லை நீ இப்போ திடீர்னு இறங்கி எங்கே போவ, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக அந்த காரை ஒரு ஹோட்டலுக்கு விடுறான். இவன் எதுக்குடா ஹோட்டலுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியாமல் அவரும் கூடவே போகிறாரு. சரி ஓகே நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், இந்நேரத்தில் போயிட்டு எப்படி, இல்லை இந்நேரத்தில் போனால் தான் சீக்கிரம் நம்ம வீட்டுக்குள்ளே போக முடியல, நம்மளே யாரும் உள்ள விட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்க வழுக்கா டைமாக டேவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். டே வந்துட்டு விட்டு தோடா அப்படின்னு சொல்லி கத்த, ஏய் நான் அவங்ககிட்ட என்ன கேட்டேன், உன்னை பத்திரமா இங்கே கூப்பிட்டு வந்திருக்கல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் தப்பாக பிஹேவ் பண்ண. நினச்சி பாருங்கள், உடம்பு தான் பொண்ணாடுது, ஆனால் உள்ள இருக்கிற சோலை தேவை தானே, அவருக்கு எப்படி இருக்கும். இவன் பாட்டு கண்ணாட்டில் கையை வைக்க அவருக்கு டென்ஷன் ஆகுது பாருங்கள். பலான்னு போது விட்டுறாரு. அவனுக்கு அப்படியே காலத்து திருக்கிட்டு போயிடுது, அப்படியே 5 பேரில் கணத்துலேயே பதிஞ்சிடுது. இப்போ எதுக்கு அடிச்ச அப்படின்னு கேட்க, என்னடா கண்ணாட்டத்தில் கையை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பொண்ணாகவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அப்போது அவனும் அதுக்குன்ட்டு இப்படி தான் பொசுக்குன்னு அடிப்பியா, எனக்கு மீட்டிங் இருக்குது, உனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே, நீ தான் அப்படியே தொடை காட்டிட்டு வந்து நின்ன, அதனால தான் நான் அப்படி நினச்சிட்டேன் அப்படிங்கிறான். எதோ தொடை காட்டிட்டு வந்து நின்னான்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்குறாரு. அவர் நிற்கிற பொசிஷன் இன்னும் அப்படி தான் இருக்குது. அடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படி கீழே இது பண்ணி ஸ்கர்ட்லாம் பண்ணி விட்டுட்டு ஏதோ அவசரத்தில் வந்தங்காட்டிக்கு அப்படி கட்டிட்டு வந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துடுவார். இந்த பையன் வந்துட்டு சரியான காமெடி பீஸாக இருக்குது. அப்படியே கணத்தை தேய்ச்சிட்டு இப்போ நான் மீட்டிங் போனால் எப்படி போகிறது, கர்ணத்தில் அப்படியே 5 பேரில் பதிஞ்சிருச்சு, எனக்கு கண்ணாடியை பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. என்ன அப்படின்னா 6 மணிக்கு வர வேண்டிய இடத்துக்கு இவன் 4 மணிக்கே கூப்பிட்டு வந்திருப்பானா. ஸோ இன்னும் விடியவே இல்லை. டேவும் வேறு வழி இல்லையா, எப்படியாவது இங்கேருந்து குதிச்சு போயிட வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா அவரோட வீடு இருக்குல்ல, ஸோ அவங்க வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறாரு. மதுலாம் பெருசாக கட்டியிருக்கு. கடவுளே எதுக்கு இவ்வளோ பெரிய மதில் நான் கட்டினேன்னு இன்றைக்கி தானே வருத்தப்படுறேன். எப்படி இப்போ நான் இது மேலே ஏறுவேன், கேட் வெளியே போனால் கண்டிப்பாக விட மாட்டாங்க, என்ன பண்ணுறது, 1008 கேள்வி கேட்பானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா யாராக இருந்தாலும் இது மாதிரி கேட்பாங்கல்ல செக்யூரிட்டி எல்லாமே. ஸோ அது ரொம்ப கஷ்டம். அதனால் அவர் யோசிச்சுட்டே இருக்க. சரி ஏறி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அந்த மதில் இருக்குல்ல, ஸோ பக்கத்தில் எங்காவது கல்லுகள் இருக்கான்னு சொல்லி பார்க்குறாரு. ஒரு 2-3 ஹாலோ பிளாக் கல் பக்கத்தில் ஆப்போசிட்டில் பில்டிங் கட்டுறதுக்கு வச்சுருப்பாங்க, அதை எடுத்து வந்து இங்கே போட்டு அப்படியே ஏறி பார்க்குறாரு. முடியலை. அவர் என்னதான் பையனாக இருந்தாலும் பாடி பொண்ணோடது இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. கரெக்டாக அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அவரால் ஏறவே முடியல. ரோட்டில் வந்துட்டு சும்மா அந்த பக்கம் வாக்கிங் போகிறவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. என்ன இந்த பிள்ளை இப்படி பண்ணிகிட்டு இருக்குது, பேசாமல் போலீஸ்க்கு எதுக்கு கால் பண்ணிடலாமா அப்படியெல்லாம் கூட யோசிக்கிறாங்க. ஆனாலும் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இப்போட்டே ஏறி பார்க்குறாரு, ஏறவே முடியல. வேறு வழியே இல்லை. என்ன பண்ணுறது, பேசாமல் போயிட்டு நம்ம செக்யூரிட்டிகிட்டே பேசிடலாம், எதனாவது சொல்லி உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வந்துட்டு அப்படியே வருவார். வந்தால் செக்யூரிட்டி வந்துட்டு லாக் பண்ணிட்டு தூங்கிட்டுருக்காரு. அட பாவி, அப்போ டெய்லி எத்தான் பண்ணிட்டு இருக்கிறியா நீ, செக்யூரிட்டி வேலை பார்க்க சொன்னால் ரூமில் போய் தூங்கிட்டு இருக்கான், இவன் என்ன வெளியே வருது, கேட் சாவி அவன்கிட்ட இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ கொஞ்சம் விடியுது, 6 மணி ஆகுது. பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி எஞ்சி வெளியே வந்து பார்த்தா ஒரு பொண்ணு நின்றுருக்குது. யார் மணி அப்படின்னு சொல்லி கேட்க, டே வந்துட்டு அது டே சாரை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. எதுக்கு, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா டே சாரை பார்க்கணும், அது கொஞ்சம் பர்சனல் அப்படிங்கிறாரு. என்ன பர்சனலாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும், அதுக்கப்புறம் தான் உன்னை நான் அலோவ் பண்ணுவேன். செக்யூரிட்டிமா நான் அப்படிங்கிறான். அடே இவ்வளோ நேரம் நீ தூங்கிட்டு இப்போ செக்யூரிட்டி வேலை தெளிவாக பார்க்குறியாடா அப்படின்னு நினச்சிட்டு
இல்லை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வம்பு பண்ணிகிட்டே இருக்காரு. அவரால் சொல்ல முடியல. அட் த சேம் டைம் என்ன சொல்லி உள்ள வருதுன்னு தெரியலையா. ஸோ இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்க கரெக்டாக இந்த பக்கம் பாடிகார்டு வந்து உங்களை எழுப்பி விட்டுருவான். பாஸ் மீட்டிங் இருக்குது, 8 மணிக்கு மீட்டிங், எழுந்திருக்குன்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டு உங்களை குளிக்கிறதுக்கு அனுப்பி விடுறான். நீங்களும் உள்ளே போய் நின்றுட்டு ஐயோயோ ஆமாம் இப்போ நான் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் மேலே பேன் பார்த்துட்டு தான் குளிக்கிறீங்க. ஸோ ஒழுங்காகவே குளிக்கல. உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களால் வந்துட்டு அவரோட பாடி டச் பண்ணி குளிக்கிறதுக்கு சங்கட்டமாக இருக்குது. அதனால நீங்கள் ஒழுங்காகவே குளிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை தான் வச்சு அப்படியே வந்துட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறீங்க. கை வந்துட்டு அந்த உடம்புல படவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணுவீங்க. ஒரு வழியாக குளித்து முடிச்சுட்டு வெளியே வந்தா திரும்ப அந்த கோட்டு சூட்டெல்லாம் கொடுக்குறான். சீக்கிரமாக எனக்கு இதெல்லாம் வேணாம், கசன்னு இருக்குது அப்படின்னு சொல்ல, பாஸ் நான் ஒவ்வொன்றா கொடுக்குறேன், நீங்கள் ஒவ்வொன்றா போடுங்க பாஸ். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு, அது எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் என்னாச்சுன்னு தான் தெரியல. பரவாயில்ல, இருந்தாங்க இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, சொதப்பிடாதீங்க, இது பெரிய ப்ராஜெக்ட், உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்ல, ஐயோ பெரிய சமாச்சாரம் தான் போலையே, இப்போ நான் என்ன பண்ணுறது, இந்த உடம்புக்காரன் எங்கே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்க, அவனும் ஒவ்வொன்றா கொடுக்க, நீங்களும் அப்படியே அவன் கொடுக்குற ஆர்டரில் போடுறங்காட்டிக்கு அந்த கோட் சூட்டும் போட்டாருங்க ஒரு வழியா. இப்படி தான் போடணுமா, அதனால தான் அவன் அன்றைக்கி என்னை பார்த்து ஷாக்கானானா, எனக்காரமோ எப்படி இத்தனை ட்ரெஸ்ஸை போட்டிருக்கானுங்க, இதுக்கு நம்மளோட ப்ளவுஸே பரவாயில்லையாட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு திடீர்னு தாவணி பாவாடை மேலே ஆசை வந்துருச்சு. எத்தனை நாளாச்சு அதெல்லாம் நான் போட்டு அப்படின்னு சொல்லி வேறு உங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குது. இப்போது பாஸ் 8 மணிக்கு மீட்டிங் பாஸ், மணி 7 ஆயிடுச்சு, சீக்கிரம் போகலாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஏண்டா 8 மணிக்கு தானே மீட்டிங் அப்படின்னு சொல்லவும், போய் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் பாஸ், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான். ஏச்சி கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை இழுத்துட்டு ஒரு மாதிரி பொண்ணு மாதிரி பண்ண, பாஸ் ஓகேவா நீங்கள் அப்படின்னு கேட்பான். அது ஓகே தான், நான் ஓகே தான், போ நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் அப்படியே பேச ட்ரை பண்ணுறீங்க. அவனும் என்ன நடக்க போதோ இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி போக நீங்களோட பின்னாடி வரீங்க. போயிட்டு நேராக நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அவன் கார்கிட்ட போய் நின்றுட்டு, பாஸ் கார் இங்கே இருக்குது அப்படிங்க. காரா, ஆச்சரியப்படுறதுக்கு என்னடி இருக்குது, இவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ பாடி கார்டெல்லாம் வச்சுருக்கான், கார் வச்சுக்கிறது என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க கொடுக்குன்னு. ஸோ டேவோட பாடியில் வந்துட்டு பொண்ணு ஓடுற மாதிரி ஒன்று எப்படி இருக்கும், அந்த பேண்ட்டை வந்துட்டு ஏதோ ஸ்கர்ட்டை பிடிச்சிட்டு ஓடுற மாதிரி 2 கையிலையும் இப்படி இழுத்து பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் அது வியர்டாக இருக்குது. என்னது பாஸ் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ டிரைவர் வந்துட்டு, பாஸ் வண்டி எடுக்கட்டா அப்படிங்க. இப்போட்டே வந்துட்டு பின்னாடி உட்காரணும் ஓகேவா. ஸோ அது மாதிரி நீங்கள் பின்னாடி தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ பாடி கார்டு தான் முன்னாடி உட்காந்துருப்பான். ஸோ அப்படின்னு சொல்ல, இப்போது கேட் அப்படியே ஓப்பன் ஆகுது. கேட் ஓப்பன் ஆகுறப்போ டே அப்படியே வந்துட்டு உங்களோட பாடியில் இருப்பார்ல அவர், இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அந்த கண்ணாடி வந்துட்டு அப்படியே லைட்டாக திறக்குது ஓகேவா. ஸோ ஓப்பன் ஆகுது. ஸோ அதை திறந்ததுமே டே பார்க்குறாரு அவரோட பாடி. அப்படின்னு சொல்லிட்டு எப்படிங்க நீங்கள் அவரை பார்த்துறீங்க, நான் அப்படின்னு சொல்ல, டே வந்துட்டு ஐயோ நான் அப்படிங்கிறாரு. ஸோ 2 பேரும் மாற்றி நானும் சொல்லிக்க, டிரைவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கிறாரு. இப்போது அந்த செக்யூரிட்டி இருக்கிறார்ல, என்னம்மா நான் கத்திட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்ல, ஐயோ நீ சும்மாரியா, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நான் என் உடம்பு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாதிரி உங்களுக்கு இதாகிடும்ல. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்கள்ல. ஸோ அதனால் அந்த காரை திறக்க வேற முடியல. ஸோ அந்த கார் உங்களுக்கு எப்படி திறக்குதுன்னு தெரியலையா. இவன் வந்து திறக்கிறதுக்குள்ளே அவசரம் தாங்க முடியாமல் அந்த ஜன்னல் வழியே எகிரி குதிச்சு ஓடி வந்து டேவை பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ எப்படி சொல்கிறது, உங்களோட உடம்பை தொட்டு பார்க்குறேங்கிற பேரில் அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஸோ வெளியே அவுட் சைடு வேறையா, அங்கேயே வந்துட்டு டே இருப்பாரா. ஸோ நீங்கள் டேவோட பாடியில் இருக்கிறீங்க, டே உங்களோட பாடியில் இருப்பார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேவோட பாடியிலேருந்து அவரோட அதாவது உங்களோட பாடியை டச் பண்ணிப்பா, அதாவது ஐயோ என் உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு தொடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி மூஞ்சி, கழுத்து, செஸ்ட்டு, ஹிப்பு அப்படின்னு சொல்லிட்டு காலு தொடன்னு சொல்லிட்டு கீழே வரைக்கும் அப்படியே தொட்டு பார்க்குறீங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்படியெல்லாம் தொட்டால் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் ஷாக்கு. பாஸா இது நம்ம பாஸா இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக நிற்கா. டே வந்துட்டு என்னோட பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி கை கொண்டு வந்திருப்பாரு. அப்புறம் இல்லை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கையட்ரி அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னோடய உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்க, அப்போது அந்த வாட்ச்மேனுக்கே ஷாக்காக இருக்குது. பாஸ் இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்க, நீங்கள் இது நான் தான் அப்படிம்பீங்க. எல்லாருக்கும் குழப்பிட்டு ஒரு மாதிரி உங்களை பார்க்க டே வந்துட்டு, என்ன பேசுகிற நீ அப்படிம்பாரா.
ஆ அப்படின்ட்டு என்ன சொல்லட்டும் அப்படின்னு கேட்குறீங்க. ஏதாவது சொல்லி சமாளி, முதல்ல என்னை உன் கூட கூட்டிகிட்டு போ, இன்னைக்கு மீட்டிங் இருக்குது அப்படிங்கிறாரு. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது அது அப்படிங்கிறீங்க. பாஸ், இந்த பொண்ணு யார், எதுக்கு இந்த பொண்ணை இப்படி தொட்டிங்க, எதுக்கு வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாமல் இந்த பொண்ணு என்னோட செட்டப்பு அப்படின்னு சொல்லிடுவீங்க. அங்கே டேக்குனா பக்குன்னு ஆகுது. அட நாசமாக போனவளே, என் மானதையே வாங்கிட்டு இருக்கிறாளே அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்க, மற்ற எல்லோரும் இன்னும் ஷாக்காக பார்க்குறாங்க, செட்டப்பா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, இல்லை இல்லை ஐயோயோ இப்போ செட்டப் இல்லை, லவ்வர் 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 லவ் 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 அப்படிங்க. எல்லாருக்கும் ஷாக்கு. யாரையும் லவ்வெல்லாம் பண்ண மாட்டாரா, அவருக்கு பொண்ணுங்கலாம் பிடிக்காது. ஸோ எரிஞ்செரிஞ்சு விழுவாரா. இப்போது இப்படி வேறு சொல்லவும் யாருக்கு எதுவும் சொல்ல முடியல, ஓனராச்சே, அது அவங்க விருப்பம். ஸோ தேவும் வேறு வழி இல்லாமல் இவனுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வேலை எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு கேட்கா. அப்போ நான் செட்டப்னே சொல்லிட்டா இன்னொருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. கருமம் வேண்டாம், என் மானமே போயிடும் அப்படிம்பாரு. அப்புறம் என்ன வாய் முட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அந்த காரில் ஏறி உட்காந்துக்கா. அங்கே முன்னாடி டிரைவரும் அந்த இவனும் இருப்பாங்கள்ல. ஸோ 2 பேர் இருக்கனால உங்களால் பேசிக்க முடியல. அதனால் நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு என்னோடய உடம்பு எப்படி இருக்குது, நீ 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 ஏதாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கா. நான் என்னத்தை பார்க்குறது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் பேசியிருக்குது அவங்களுக்கு வேறு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ஒரு மாதிரி திரும்பி பார்ப்பாங்க. அப்போது வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. ஏய் அவங்கக்கிட்ட நானே ட்ரைவ் பண்ணிக்கிறேன், நீங்கள் இறங்குங்கன்னு சொல்லு அப்படிங்க. எனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாது அப்படின்னு சிரிப்பீங்க. ஏய் சொல்லுடி அப்படிம்பாரு. ஓகே டிரைவர், நானே ட்ரைவ் பண்ணிக்கிறேன், வண்டி விட்டு இறங்குங்க, ஸ்டாப் நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல. பட் பாஸ் அப்படிங்கிறாங்க. சொன்னதை செய்யுங்க, இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்ல அவங்களும் சரின்ட்டு அப்படியே இறங்கிட்டு அப்படியே வீட்டு பக்கத்தில் தானே போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே போயிடுறாங்க ரிட்டன் திரும்பி. இப்போ நான் எப்படி ஓட்டுவேன், எனக்கு ஓட்ட தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருடைய முன்னாடி சீட்டுக்கு மாறுறீங்க. இப்போது உங்களோட பாடியில் இருக்கிற தான் ட்ரைவ் பண்ணுவார். ஸோ உடம்பு உங்களோடது, சோல் அவரோடது, பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க, பாடி அவரோடது. ஓகேவா, அந்த மாதிரி உட்காந்துருக்கா. ஏய் நல்லா இருக்குப்பா, நான் வண்டி ஓட்டுறது நானே பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது, எனக்கும் கற்றுக் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டேக்கு செம கடுப்பாகுது. ஏய் முதல்ல வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட இருக்கிற ஃபோனை வாங்குறாரு. ஆமாம் இது என்ன செங்கல் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கா. குடுறி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு எல்லா மீட்டிங்கும் வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணுறாரு. ஸோ ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் அவரும் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் தான் போய் பேசணும், ஏன்னா நீங்கள் தான் அவரோட உடம்புல இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்காம போய் பேசினா எல்லாம் ஊற்றிக்கும். அதனால் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு 2-3 நாளுக்கு போஸ்ட்போன் பண்ணிடுறாரு. ஸோ எல்லா மீட்டிங்கும் கேன்சல் ஆகிடுது. என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கா. மீட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்பாடி நல்ல வேலை எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க, ஃபோன் சும்மா வந்தே இருக்குது, நீ எப்படி தான் சமாளிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்ல ஜோவியல் டைப்பாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. வந்துட்டு கார் அப்படியே நேராக கொண்டு போயிட்டு ஒரு பெரிய பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. ஸோ அது பாலம் பாதி கட்டி பாதி கட்டாமல் இருக்கும். ஸோ இந்த எட்ஜில் வந்து கட்டியிருப்பாங்க, அந்த எட்ஜில் பாதி கட்டி இருந்திருப்பாங்க, நடுவில் தண்ணி இப்படி போயிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த எட்ஜில் அந்த கே ட்ராமாலெல்லாம் காட்டுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பாதி கட்டி முடிக்காத பாலம். அங்கே போயிட்டு ஒரு வாரமாக கார் நிறுத்திட்டு இறங்கடி வெளியா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்னத்துக்கு நீ கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வந்துட்டு இறங்குறீங்க. காரை வேறு திறக்க தெரியாதுல்ல, எப்படி இறங்குவீங்க, அந்த ஜன்னல் வழியாக தான் குதிக்கிறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தலையாக அடிச்சுட்டு இறங்கி வராரு. இப்போ நேராக அப்படியே தாவணி பாவாடை கட்டியிருக்கிற நம்மளை வந்துட்டு அப்படியே கோபத்தில் போயிட்டு அந்த எட்ஜில் போய் நின்றுட்டு 2 கை இடுப்பில் வச்சு நின்றுருக்காரு. நல்லா ஒரு பையன் நிற்கிற மாதிரி. ஆனால் அது பொண்ணோட உடம்பு. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே பம்பிட்டு போயிட்டு பக்கத்தில் பவ்யமாக நிற்கிறீங்க, ஆனால் அது பையனோட உடம்பு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி நகத்தை கடிச்சிட்டு நின்றுட்டுருக்குறீங்க. இப்போட்டே வந்துட்டு என்ன நடந்துச்சு, எப்படி நீ என்னோட உடம்புக்குள்ளே வந்த, நான் எப்படி உன்னோட உடம்புக்குள்ளே வந்தேன், என்ன பண்ண நீ, மந்திரவாதியா நீ அப்படின்னு கேட்குறாரு. என்ன நீ இப்படியெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு டேவோட பாடியிலுக்கு நீங்கள் அப்படியே அழுக. கரமம் அழுகாத, என்னால் என்னை இப்படி பார்த்துக்க முடியல அப்படிம்பாரா. சரி நீ ஏதாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்க. என்னடி வந்தா பிடிச்சி பார்த்தியான்னு கேட்டுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நீ நீ வந்து குளிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது குளிச்சண்ணா என்னப்பா அப்படிம்பாரு. பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வாயிலுடைய கை வச்சுட்டு கேட்க.
ஏய் அப்படி அது 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 ஐயோ இல்லடி, இல்லை, இல்லை அப்படிங்க. ப- 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 பார்த்துட்டு தானே அப்புறம் எப்படி குளிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி தலையில் கை வச்சு அப்படியே உட்காந்துருப்பீங்க. ஆக்சுவலாக அங்கே உட்காந்துருக்குது டேவோட உடம்பு, ஆனால் உள்ளே இருக்குது நீங்கள். ஸோ அப்படியே அதே இடத்துல கீழே அப்படியே உட்காந்துக்கிறீங்க. இந்த டாய்லெட்லாம் போனால் உட்காருவோம். ஸோ அந்த பொசிஷனில் அப்படியே உட்காந்துக்கிட்டு 2 கையும் அப்படி தலை மேலே வச்சுட்டு போச்சு பார்த்துட்டேன் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க. ஆக்சுவலாக டேவோட பாடி அந்த மாதிரி பொண்ணு மாதிரி தலையில் அடிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவரும் ஏய் இரு, ஆமாம் நீ குளிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, பார்த்துட்டியாடி அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்புறம் எப்படி குளிச்சா அப்படின்னு கேட்க, நான் இப்படி ஒன்றாந்து பார்த்துட்டு தான் குளித்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. எப்படி குளிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, நீ யோசிக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. நான் என்ன ஒன்று மாதிரி பொறுக்கி பண்ணா, நான் அந்த ப்ரெஷ்ஷு மாதிரி எதுவும் வச்சுருந்தில்ல, அதான் வச்சு தேய்ச்சி குளித்தேன் அப்படின்னு சொல்ல. ஆக்சுவலாக டீ கிட்ட பாத் பண்ணுற ப்ரெஷ்ஷே கிடையாது. அவர் யோசிக்கிறாரு, என்கிட்ட குளிக்கிறதுக்கு ப்ரெஷ்ஷே இல்லை, நான் அதை யூஸ் பண்ணவே மாட்டேன், கையில் தான் வச்சு குளிப்பேன், கையில் தான் தேய்ச்சி குளிப்பேன், என்னத்தை யூஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கேட்குறாரு என்ன கலரில் இருந்துச்சுன்னு. அது ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படிங்க. டாய்லெட் கழுவுற ப்ரெஷ் வச்சு என் உடம்பு தேய்ச்சியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. எது கக்கூஸ் கழுவுற ப்ரெஷ்ஷான்னு நீங்களும் ஷாக்காக, நான் தானே ஷாக் ஆகணும், நான் தான் ஷாக் ஆகணும், அது ஏன் உடம்பு, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது டே வந்துட்டு உங்கள் பாடிக்குள்ளேருந்து அப்படியே வந்து அவரோட பாடியை அப்படி தொடக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு கூசுது. ஆக்சுவலாக என்ன தான் நீங்கள் பையனோட பாடி இருந்தாலும் பொண்ணு தானே. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு செஸ்ட்டில் போட்டு தேய்க்க. ஆக்சுவலாக ஒரு பொண்ணு ஒரு பையனோட செஸ்ட் தேய்ச்சா பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனாலும் வந்துட்டு நீங்கள் உள்ள பொண்ணாக இருக்கிறனால ஏச்சி தொடாத, எனக்கு கையை விடு கையிடுன்னு சொல்கிறார். அப்படி தள்ளி விட அவர் போய் மொத்தம் இந்த பக்கம் விழுந்துற, நீங்களும் இந்த பக்கம் விழுந்துற. ஸோ இப்படி தான் இருக்கும். அப்புறமா 2 பேருமே ஒரு மாதிரி ஆக்வர்டாக உட்காந்துருக்கீங்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. அதுக்கப்புறமா நார்மல் ஆகிட்டு 2 பேரும் எந்திரிச்சு வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. இப்போது டே கேட்குறாரு, ஏய் இப்படி ஆச்சு, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு விடு, இதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் அப்படிங்க. இதுக்கு என்ன வழி இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் இந்த உடம்பு தான், நீ அந்த உடம்பு தான் அப்படிங்கிறீங்க. ஏய் உனக்கு கவலையா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்ன கவலை, நல்லா என்ன ராஜ வாழ்க்கை இது, நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க தெரியுமா அப்படிங்க. அப்போ டேக் கோவம் வந்துட்டு, மறுதான் என் உடம்பு விட்டு போயிடு, அவ்வளோதான், உனக்கு இதுலேயே தங்கிக்கலான்னு முடிவு பண்ணிக்கிட்டியா நீ அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த லைஃப் பிடிச்சிருச்சு, நீங்கள் ஜாலியாக வெளியே போகலாம், கார் இருக்குது, ஸோ எங்கே உங்களோட விருப்பப்படி எல்லாமே நடக்குதுங்க. உங்கள் வீட்டில் அதெல்லாம் கிடையவே கிடையாதா. ஸோ அப்படியே ஜெயிலேருந்து தப்பிச்ச மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க. பட் டேக்கு இது பிடிக்கவே இல்லை. ஏய் இங்கே பாரு, ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக ஒரு மலை மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்துட்டு நிறைய சித்தர்லாம் இருப்பாங்க, நெட்லலாம் அப்படியே படித்து பார்த்துட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு இந்த மாதிரி 2 பேரும் சொல்ல, அவங்க இது தானாக வந்தது, ஸோ அதுவாக திரும்ப நடந்தால் தான் உண்டு, நம்மளே எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அது வரைக்கும் 2 பேரும் பிரியக்கூடாது, ஒன்றா இருக்கணும், ஒரே இடத்துல இருக்கணும், இன்ச்சளவு கூட நீங்கள் பிரியக்கூடாது, ஓகேவா. அப்படியே நீங்கள் நடந்து போகிறது தூரம் கூட ஒரு 10-20 அடி கேப்புக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு தள்ளி இருக்கக்கூடாது. ஏன்னா திரும்ப என்றைக்கு வேணால் உங்களோட 2 பேர்த்தோட சோல் திரும்ப உங்களோட பாடிக்கு போகலாம். அதனால் நீங்கள் 2 பேரும் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. எதை பக்கத்துலேயேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஷாக் ஆகுறீங்க. டேவும் வந்துட்டு வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. வேறு வழியே கிடையாது, ஏன்னா எந்த மாதிரி ஒரு நேரத்தில் நீங்கள் இப்படி ஆனீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ உங்களுக்கு தெரியல என்ன நடக்கிறப்போ உங்களோட சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியாது. அதனால் திரும்ப அந்த விஷயம் நடக்க வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அப்படி அது நடக்கும்போது 2 பேரும் ஒன்றா இல்லைன்னா அவ்வளோதான், திரும்ப அந்த விஷயம் நடக்காமே போயிடுச்சுன்னா வாழ்க்கை முழுசாக நீங்கள் இதே பாடியில் இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு டேக் அப்படியே பக்குன்னு ஆகிடுது. ஸோ இப்படியே தான் வேறு வழியே இல்லையா. இப்போ 2 பேர் திரும்ப அப்படியே வீட்டுக்கு போக, அப்போது டே வந்துட்டு இங்கே பாரு, எப்போ திரும்ப நம்ம 2 பேரும் சேஞ்ச் ஆகும்னு தெரியல, அது வரைக்கும் நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும் என்ன அப்படிம்பாரு. அதே மாதிரி தான் எனக்கும் சில கண்டிஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறீங்க. உனக்கு என்னடி கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நான் பொண்ணு, என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் நீ குளிக்கக்கூடாது அப்படிங்க. அப்போ பாத்ரூம் போகிறது அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க.
இது என்னடா வம்பா போச்சுன்ட்டு. அப்படின்னா நீயும் போகக்கூடாதுடி அப்படிங்கிறாரு. அது சரி ஓகே, இது ஸ்கிப் பண்ணிடலாம், அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்க. உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்து தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட பாடியிலேருந்து முறைக்கிறாரு. நீங்கள் சரி ஓகே, நீ குளிக்கவே கூடாது, நீ குளிக்கிற மாதிரி இருந்தால் நான் தான் வந்து குளிச்சுக்குவேன் அப்படிங்க. கருமம் அப்படிங்கிறாரு. ஹலோ, அது என்னோட உடம்பு, நான் தான் குளிப்பேன், நானே வந்து தேய்ச்சி குளிச்சுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. சரி அடுத்து அப்படிங்கிறாரு. அடுத்து இப்போதைக்கு தான், அடுத்து நான் ஞாபகம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. 2 பேரும் அப்படி பிரியவே மாட்டேங்கிறீங்க. அந்த பாடி கார்ட்லேருந்து வீட்டில் வேலை செய்கிற அத்தனை பேரும் ஒரு மாதிரியே பார்க்க. ஸோ வந்துட்டு இங்கே பாரு, அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லி இங்கேருந்து போக சொல்லு அப்படிங்க. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்னடி கேள்வி கேட்குற, இது ஏன் வீடு, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரா. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. நான் மிரட்டுறா, இப்போ நான் உன் பாடியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. எதுக்கு இப்போ சிரிக்கிறா அப்படின்னு கேட்பாரு. என்னைய மிரட்டுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் டேவோட பாடியில் இருந்துட்டு அதெல்லாம் அப்புறம் முதல்ல எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவீங்க. இது வேறையா, எதையா ஒன்று போடு, எனக்கு இதெல்லாம் கம்ஃபர்டபுளாகவே இல்லை, இந்த ட்ரெஸ் வேணாம், நான் என்னோட ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன் அப்படிம்பாரு. அதெல்லாம் இல்லை, எனக்கு கூட்டு போய் ட்ரெஸ் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ கூட்டிகிட்டு போனால் டே தான் வந்துட்டு, அதாவது டே உடம்பு நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு அப்படி ட்ரெஸ் எடுத்து வச்சு டே கிட்ட வச்சு பார்க்க எல்லோரும் கப்பிள்ஸ் போல் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி தான் உங்கள் வெளியே ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அப்போது அப்படியே 2 பேர் தூங்கிடுப்பீங்க. பக்கத்துலேயே தான் ஒரே பெட்டில் தான் படுத்து தூங்கணுமா. ஸோ அப்படி தூங்கிடுறீங்க. அப்போது நல்லா தூங்கிட்டுக்க சடனா டே கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. ஆக்சுவலாக அவர் உங்களோட பாடியில் தான் இருப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுருப்பீங்கன்னா கண்ணாடி முன்னாடி அவரோட உடம்புல இருந்துட்டு அந்த தாவணி பாவடையெல்லாம் கட்டிட்டு நிற்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள், அவருக்கு தாவணி பாடை கட்டினேன் எப்படி இருக்கும். அவருக்கு உசுரே போயிடுது. கருமம் அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் விருக்குன்னு பயந்துட்டு ஐயோ ஏன்டா அப்படி கத்துற அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடி பண்ணிகிட்ருக்க, என் உடம்பு முடியாது, அது நாண்டி, எதுக்கடி எனக்கு புடவை கட்டி, ஐயோ கடவுளே அப்படிம்பாரு. அப்போது நீங்களும் நீ சும்மா இருப்பா, எனக்கு தாவணி கட்டி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது, என்னால் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க முடியல, எனக்கு கொஞ்சம் நேரம் இப்படி போட்டுக்கிறேனே அப்படிங்க. டேக்கு அடுப்பாயிடுச்சு. கண்ணா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அறிவில் உனக்கு இப்படி வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஐயோ எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ நீங்கள் சரி திட்டாத, நான் வெளியெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மூஞ்சி ஒரு மாதிரி சோகமாக வச்சுக்க. அவருக்கே பாவமாக போயிடுமா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு ஜாமத்துக்கு உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. இங்கே பாரு, மீட்டிங்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், மீட்டிங் ஹால்லாம் இப்படியெல்லாம் இருக்கும், ஸோ இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பேசணும், இங்கே இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னை விட்டுரு, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, கருமம் எரிச்சலாக வருது, இந்த வார்த்தையே எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு தமிழே தற்கொலை, நீ எனக்கு எதுக்கு இதெல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ண. அகைன் ஒரு கோவம் வந்து அப்படியே வந்துட்டு பயங்கர கோவத்தில் உங்களை கண்ணை அப்படின்னு திட்டிடுறாரு. அவ்வளோதான். அவர் திட்டுறதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு அழுகையெல்லாம் வரல, செம்மையாக ட்ரிகர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஏண்டா என்னைய திட்டுறியா நீ, போனா போச்சு, அது பாவம்னு சொல்லிட்டு உனக்காக நான் ஹெல்ப் பண்ணால் என்னைய திட்டுறியா நீ, இருட்டியும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவணி பாவாடை தானே கட்டியிருப்பீங்க. ஸோ டேவோட பாடியில் இருக்கும்போது அப்படியே எழுந்திரிச்சு வெளியே போயிட்டு இருக்கிறீங்க. அவர் ஒரு 2 நிமிஷம் உங்களை பார்த்துருக்க மாட்டார். அப்புறம் திரும்பி பார்த்தா ஆளை காணோம். ஐயோ எங்கடா போனான்னு சொல்லிட்டு அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடி வராரு. நீங்கள் நேராக அப்படியே கீழே போயிட்டு இருக்கிறீங்க ரோடுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ரோட்டில் போய் நின்றுக்க பார்த்திங்க அப்படின்னா சிட்டி சைடு மோஸ்ட்லி எல்லா டைமும் வந்துட்டு பீப்புள் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. பஸ் ஸ்டாப்பில் எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்கும் மார்னிங் மாதிரியே. இப்போ அப்படியே தான் இருக்குது. போயிட்டு நடு ரோட்டில் நின்றுக்க எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க டேவை. ஸோ ஆக்சுவலாக அது நீங்கள் தான், பட் ஒரு மாதிரி சாரியெல்லாம் அந்த புடவையெல்லாம் தாவணி பாடெல்லாம் கட்டிட்டு நிற்கிறனால என்னது பையன் இந்த மாதிரி கட்டிட்டு வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. சில பேர் ஃபோன் எடுத்து ஃபோட்டோலாம் எடுக்க பார்க்குறாங்க. டேக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என் முறையதே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் என்னை திட்டினால அனுபவி, உன் மூஞ்சி தானே இது, பெரிய கம்பெனி ஓனர் இல்லை நீ, அந்த தெனாவெட்டு தானே என்னை திட்டினேன். இப்போ பாரு, இங்கே போட்டோ எடுக்கிறாங்க, போட்டோ பிடிச்சி ஊரெல்லாம் பரப்பி விடுவாங்க, போஸ்ட் அடித்து ஒட்ட போகிறாங்க, இம்மா பெரிய கம்பெனிக்காரன் இப்படி தாவணி கட்டிட்டு நடு ரோட்டில் நடந்தான்னு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோக்கு அப்படி போஸ்ட் கொடுத்துருக்க. டேக்கு வருது பாருங்க கோபம். அவர்
ஏய் உனக்கு அவ்வளோதானே மரியாதை அப்படின்னு சொல்ல நீங்கள் என்னை இன்னும் நல்லா ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு பொண்ணோட அந்த பிகை மொத்தத்தையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க நடக்கிறதெல்லாம் அவ்வளோதான் இருக்குது கடுப்பாயிடுச்சு. அப்படியே கிளாப் பண்ணுவார். இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற எல்லா கேமராவும் அவர் பக்கம் பார்க்க, ஸோ எல்லோரும் அவர் திரும்பி பார்க்குறாங்க. ஒன்று ரெண்டு பேர் இப்படி ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவர் அப்படியே கிளாப் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அப்படியே அவரோட கையை அந்த முந்தான இந்த மாறாப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தாவணி இப்படி சைடில் போடுவாங்கள்ல ஜஸ்ட் இடத்துல, அந்த இடத்துல கை வைக்கிறாரு. நீங்கள் என்ன அப்படிங்க மாதிரி பார்க்க டவக்குன்னு பிடிச்சி இழுத்துருவார். ஸோ வெறும் ப்ளவுஸஸ் ஸ்கர்ட்டோடு நிற்க எப்படி இருக்கும், ஏன்னா என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேற ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அது உங்களோட உடம்பு. ஸோ அவர் அப்படியே வந்துட்டு ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸோடய டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கா. மழை வேறு வருது, மழையில் வேறு நினச்சிட்டு ஆடினா எப்படி இருக்கும் உங்களுக்குன்னா. அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா எல்லோரும் வந்துட்டு ஃபோனில் வந்தவெல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் மானமே போயிடும்ட்டு ஓடுறீங்க நீங்கள். அப்படியே வந்துட்டு என்னை இப்படி இந்த போஸ்ட்டில் ஃபோட்டோ எடுங்க, இந்த போஸ்ட்டில் ஃபோட்டோ எடுங்கன்னா அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி செக்ஸி போஸ்டெல்லாம் கொடுத்துட்ருப்பாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி போய் நீங்கள் அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ டைட்டாக நீங்கள் அவரை ஹக் பண்ணிக்க எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்னது இந்த பையன் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு ஆடிட்டுருக்கா, இப்போ போய் ரெண்டு பேர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மண்டை பிச்சுக்குது. ஸோ இந்த பக்கத்தே இருந்துட்டு எனக்கு இப்படி தாண்டி இருந்திருக்கும் அப்படிங்க, ப்ளீஸ் மன்னிச்சிக்கோ இந்த மாதிரி பண்ண மாட்டேன், வா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஸோ இப்போது டே வந்துட்டு சரி வா அப்படின்னு சொல்ல அவர் தான் தாவணி கழட்டி எரிஞ்சிட்டாரு. இனி எங்கேருந்து வந்து எப்படி சொல்கிறது, அந்த இது வந்துட்டு எடுத்து போட்டுக்கிறது, அது மழை பெஞ்சு தண்ணிலாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போது இதே கோலத்தில் வராத, என் மானமே போயிடும் அப்படிங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு டே கேட்பாரு. ஸோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாவணி ஒன்று கட்டியிருப்பீங்களா டேவோட பாடிக்கு, அதை அப்படியே எடுத்து அவருக்கு போற்றி விட, அப்போ என் உடம்ப இந்த மாதிரி காட்டிட்டு வர போறியா அப்படிங்கிறாரு. அது வந்து அப்படின்னு சொல்ல அந்த ப்ளவுஸை கழட்டி அப்படிம்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ரெண்டு கை ஜஸ்ட்டு கிட்ட வச்சு மறைச்சிக்க, அது பையனோட உடம்புடி அப்படின்னு சொல்லுவார். கருவா போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜஸ்ட் அப்படி மறைச்சி நின்றுட்டுருக்குறீங்க. ஸ்கர்ட் வேறு போட்டிருப்பீங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அப்போது டேந்துட்டு என் மானமே போகுது அப்படிங்க. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணா என்ன தூக்கிக்கிறியா அப்படின்னு கேட்பீங்க. நான் எப்படி ஒன்று தூக்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஏன்னா அவரை வந்துட்டு பொண்ணோட பாடியில் இருக்கிறதுனால சத்து பத்தாது, நீ தானே தூக்கிக்கணும் அப்படிங்கிறாரு. நான் எப்படி ஒன்று தூக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஏன் பாடி, தூக்க முடியும் தூக்கு அப்படிங்கிறாரு. ஸோ வேறு வழி இல்லாமல் நீங்கள் அப்படியே டேவை தூக்க முடியுது உங்களால். ஸோ அப்படியே தான் ஒரு வேலையை நீங்கள் அவரை தூக்கிக்க. இப்போ அவர் உங்களை அப்படியே வந்துட்டு ஹக் பண்ண மாதிரி இது பண்ணியிருப்பாரா. ஸோ அப்படியே மறைச்சிக்குது அவரோட ட்ரெஸ் என்ன பண்ணிக்கிறாரு அந்த மாதிரிலாம் யாருக்கும் தெரியல. ஸோ ஸ்கர்ட்டு போட்டுட்டு அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கே தவிர மற்றபடி அவரோட ஃபேஸ் யாருக்கும் தெரியல. இப்படி ஒரு வழியாக ரெண்டு பேரும் வீடு போய் சேர்ந்துடுறீங்க. ஸோ இப்படியே தான் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ரெண்டு பேரும் போய் தலையெல்லாம் துவட்டிட்டு இப்போ போயிட்டு குளிக்கணும்ல, ஏன்னா மழை தண்ணியெல்லாம் நினைஞ்சிட்டு இருக்கங்காட்டிக்கு ஒரு மாதிரி தும்மல் வந்துட்டே இருக்குது. ஸோ இப்போது டே வந்துட்டு குளிக்கிறதுக்கு போகிறாரு. அப்போ நீங்கள் ஸ்டாப் சொன்னல, என் உடம்ப நானே குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேவோட பாடியிலேருந்து இப்போது அவர், அதாவது உங்களோட பாடியில் இருக்கிறதுல, ஸோ அவருக்கு குளிச்சு விடுறதுக்கு நீங்கள் போக, அப்போது உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை, ஏன்னா வந்துட்டு நீங்கள் பொண்ணு தானே. ஸோ அப்படியே வந்து நீங்கள் குளிச்சு விட்டுருவீங்க. இப்போ குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா வெளியே போ நான் குளிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா, நான் ஏன் வெளில போகணும் அப்படிங்கிறாரு. ஏன் நான் குளிக்கணும் வெளியே போ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீ என்னோடய பாடியை பார்க்கக்கூடாதுடி, கக்கூஸ் கழுவுற ப்ரெஸ் எடுத்து என்னோடய உடம்பு கழுவியிருக்க, எவ்வளோ திமிரு இருக்கும், நானே குளிச்சு விட்டுக்கிறேன் என் பாடிக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் அப்படியே ரெண்டு கை வச்சு ஜஸ்ட்டோட மறைச்சு நிட்டுங்க. என்ன இவ்வளோ நேரம் நீ பண்ணிட்டு இருந்த நான் ஏதாவது கேட்டேனா அப்படிம்பாரு. அது ஏன் உடம்பு அப்படின்னு நீங்கள் சொல்ல, இது ஏன் உடம்பு அப்படிங்கிறாரு. நீ வேணாம் போ அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க. அவர் எத்தனை நாளைக்கு இப்படி நார வச்சுட்டு போய் என் உடம்ப நல்லா குளிச்சு விடணும், ஒழுங்காக போய் உக்காரு நான் குளிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே நிற்கிறாரு. ஸோ நீங்கள் டீவோட பாடியில் இருந்துட்டு வேணாம் போயிடக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் காய வச்சு நின்றுருப்பாரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்துட்டு இப்போ ஒரு ஷார்ட்ஸு அந்த மாதிரி தான் போட்டிருக்காரு. ஸோ உங்களோட பாடிக்கும் வந்துட்டு ஷார்ட்ஸு டிஷர்ட் தான் போட்டிருக்கு. அப்படியே இடுப்பில் காய வச்சுட்டு
என் உடம்பு குளிச்சு விடணும், உனக்கு ஒரு ரூல்ஸ் எனக்கு ஒரு ரூல்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பம்பு பண்ணிட்டே இருப்பார். நீங்கள் ஒரு வழியை பிடிச்சி அவரை வெளியே தள்ளிட்டு பொறுக்கி எவ்வளோ திமிடுவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்களே குளிக்க பார்க்க ஐயோ அப்படின்ட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டே தான் குளிக்கிறீங்க. சோப்பே போட்டுக்கல. ஸோ அப்படியே வந்துட்டு சும்மா அந்த தண்ணி மட்டும் மட்டும் ஊற்றிக்கிட்டு அப்படியே வந்துட்டு டவல் வச்சு தொடச்சிட்டு ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்துடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிடுச்சு. கேன்சல் பண்ண மீட்டிங்கெல்லாம் திரும்ப வந்துட்டு ரீஸ்கெட்யூலில் வந்துருச்சு. இப்போது மீட்டிங் போகணும். அவர் 2-3 நாள் உங்களுக்கு நல்லா டீச் பண்ணியிருப்பார், கோச் பண்ணியிருந்திருப்பார். நீங்கள் அப்படியே அரைகுறையாக கற்றுக்காமையும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல, இவர் வழியே இல்லை, என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்டு திரும்பலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒழுங்காக பண்ணு என்ன அப்படிம்பாரு. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பயந்துகிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப பயப்பட்டே இருக்கிறீங்க. ஸோ அப்படியே காரில் 2 பேர் தான் போயிட்டுருப்பீங்க. இப்போல்லாம் வந்துட்டு எப்படின்னா காருக்கு டிரைவர்லாம் வச்சுக்கிறதில்ல, நீங்கள் எங்கே போனாலும் 2 பேரும் ஒன்றாவே போயிட்டு வரீங்க. ஆஃபீஸ்க்கு போனால் எல்லோரும் வந்துட்டு இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது என்னோடய ஃபியான்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. நீங்களும் ஃபினான்சி அப்படிம்பீங்க. அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்க, ஃபியான்ஸேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஃபியான்சி அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஃபியான்சி கரெக்டாக சொல்லி அப்படின்னு ஏதோ ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாரு, உங்களுக்கு வாயிலே வரல. இப்போ இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கற்றுறீங்க ஸ்டாஃப் கிட்ட. அவங்க அரண்டு போயிடுறாங்க. தேவே ஷாக்காக இருக்கிறாரு. ஆமாம்ல, எதுக்கு இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும், நம்மளே நம்மளை மறந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ மீட்டிங் ஹாலில் போயிட்டு இப்படி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் ஒரு மாதிரி ரொம்பவே நர்வஸாக இருக்கீங்க. இன்னும் யாரும் வரல அப்படின்னு நகத்தை கடிச்சிட்டு இருக்க. டே வந்துட்டு பார்க்குறாரு, ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க. ஏய் அப்படின்னு கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு டேவோட பாடியிலேருந்து நீங்கள் நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. அவர் வந்து அப்படியே போல்டாக உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு, இங்கே பாரு நான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை சொல்லு, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏதோ தெரியல, சடனாக இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 12th தான் படிச்சிருப்பீங்க. ஸோ எப்படியா சமாளிச்சுக்கலாம்னு நினச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுவீங்க. இப்போ மீட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அவர் சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு கொஞ்சம்லாம் முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒருத்தன் புகுந்து இடையில கேள்வி கேட்டாரான். அவ்வளோதான் உங்களுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருது. ஸோ -16, 14 வச்சுருக்கீங்க ஏசி, அப்போ கூட வேர்த்து ஊற்றுது. இப்போது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி திக்கிட்டே நிற்க, டேக்கு வேறு பயமாக இருக்குது, என்ன பண்ண போகிறாலோ தெரியலேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன், சொல்லு அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு இருக்கிறீங்க. வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு எழுந்திரிச்சு நின்று அப்படியே அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே அவர் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. எல்லாத்துக்கும் ஷாக்கு. டே இந்த மாதிரி வந்துட்டு நர்வஸ் ஆகவே மாட்டார், எதுக்கிட்ட டக்குன்னு பதில் சொல்லுவார். பட் இன்றைக்கி ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்க. பட் டேவோட மொத்த ஆக்டிவிட்டியும் உங்களோட பாடியிலேருந்து வரவும் எல்லோரும் மாதிரி கன்ஃபியூஷனாக தான் பார்த்துட்ருக்காங்க. பட் எப்படியோ மீட்டிங் கரெக்டாக முடிஞ்சது. ஒரு வழியாக எல்லோரும் போனதுக்கப்புறமா அப்படியே நீங்கள், என்னால் உனக்கு ரொம்ப கெட்ட பேர் இல்லை, அன்றைக்கி தேவையில்லாமல் நான் புடவை சாரி இந்த மாதிரியெல்லாம் கட்டிட்டு போயிட்டு ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன். எல்லோரும் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அதெல்லாம் வெளியே வந்தால் உனக்கு ரொம்ப கெட்ட பேர் இல்லை, இன்றைக்கி உன்னோட பெரிய ப்ராஜெக்ட், ட்ரீம் ப்ராஜெக்ட்டு அதுவும் போயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஏய் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே யாராவது அந்த ஃபோட்டோலாம் போஸ்ட் பண்ணாலும் நான் சைபர் க்ரைம் வச்சு நான் பார்த்துப்பேன், எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி அன்றைக்கி தாவணியை அப்படியே கழட்டி எறிஞ்சிட்டு நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. அதுவும் ஏதாவது ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், டிலீட் பண்ணிடுறேன், ஓகேவா, பயப்படாத அப்படிம்பாரு. நீங்களும் அப்படின்னு சொல்ல, ஸோ அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டில் வேலைக்காரங்க எல்லாத்தையும் போக சொல்லியாச்சு. ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது வீடு. ஏன்னா இப்படி 2 பேர் இருக்கவும் எல்லோரும் ஏதாவது நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லியிருப்பீங்க. இப்போ நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க. ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்க. உங்களோட பாடியில் இருக்கிற டே வந்துட்டு அப்படியே நல்லா காலை பேப்பர் பேன் வச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்ருப்பாரு. ஸோ நீங்கள் என்ன இப்படி உட்காந்துருக்க, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏய் எனக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு பெப்பர் பேன் உட்காந்துருப்பாரு. அப்போ நீங்கள் ஏய் ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாடிக்குள்ளே இருந்துட்டு அப்படியே பொண்ணு மாதிரி அப்படியே அடக்கொடுக்கமாக உட்காந்துருக்க. சீ இப்படி உட்காராதா, எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி அவங்க 2 பேரும் எங்கே வெளில போனாலும் அவரோட பாடி லாங்குவேஜ் வந்துட்டு மாறுறதில்ல, உங்களோட பாடி லாங்குவேஜ் மாறுறதில்ல. ஆனால் பாடி தான் மாறி போச்சு. எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. பட் கொஞ்ச நாள் போக 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 எப்படின்னா 2 பேர்த்துக்கும் வந்துட்டு இது மாறவே, அதாவது இந்த விஷயம் மாறுறதில்ல. 2 பேருக்கு குட்டி குட்டி சண்டை, அதுக்கப்புறம் இந்த பிளாக்மெயில் பண்ணிக்கிறதெல்லாம் மாறுறதில்ல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு குட்டி அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான்
ஒரு நாள் நைட்டு 2 பேர் படுத்துட்ருப்பீங்க. அப்போது சடனாக நீங்கள் டேக்கிட்ட அந்த நாள் இன்றைக்கா இருந்தால் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த நாள் அப்படின்னு கேட்குறாரு. அந்த நம்மளோட சோல் திரும்ப நம்மக்கிட்டே வர மாதிரி நாள், அது இன்றைக்கா இருந்தால் காலையில் என்ன அனுப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் பாடியில் இருக்கிற அவர் திரும்பி படுத்து தூங்கிடுவார். அப்போ நீங்களும் ஒரு மாதிரி அவரோட பாடிக்குள்ளே வந்துட்டு சோகமாக ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு. இங்கே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜஸ்ட் அந்த ரிச்சான லைஃப்காக பிடிக்கல, அவர் கூட இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதெல்லாமே மிஸ் பண்ணுவோம், திரும்ப நம்ம அந்த ஜெயிலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க, டக்குன்னு உங்கள் பாடியில் கட்டே வந்துட்டு திரும்பி படுத்துட்டு, ஆமாம் நீ ஏன் அப்படி கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சும்மா தான் கேட்டேன் அப்படி நீங்கள் சொல்ல. சும்மா தான் கேட்டியா அப்படிங்கிறாரு. சும்மா சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா. ஸோ டேவோட பாடியிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்ல, டேவும் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, நான் உன்னை அனுப்ப மாட்டேன், உனக்கு இங்கே விருப்பம் இருந்தால் இங்கே இருந்துக்கலாம் அப்படிங்கிறாரு. நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன கண்டிஷன்? உனக்கு கிச்சன் செஃப் எல்லாம் போயிட்டாங்களே, நான் சமைச்சு கொடுக்கணுமா, இப்போ சமைச்சு கொடுத்துட்டுருக்கிற மாதிரி அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா இப்போ டெய்லி நீங்கள் தான் சமைக்கிறீங்க. ஸோ டேவோட பாடியிலேருந்து நீங்கள் சமைக்கிறது, உங்களோட பாடியிலேருந்து அவர் நல்லா சாப்பிட்றது, இதுதான் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் கேட்க, அப்படி கேட்கல, ஆனால் அது ஒரு கண்டிஷன், அதுக்கு ஓகேனா நீங்கள் இருந்துக்கலாம், உன்னை நான் எந்த ஜென்மத்துக்கும் கேள்வி கேட்க மாட்டேன், எத்தனை வருஷம் என் வாழ்க்கை முழுசாக நீ இங்கே இருக்கலாம் அப்படிம்பாரு. அப்படி என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களோட பாடியில் கட்டே வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போது நீங்கள் இருக்கலாம்ல அப்படிம்பாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி குழுக்குள்னு ஆயிடுது. ஒரு மாதிரி இதை தான் நீங்களும் எதிர்பார்த்துருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஸோ டேவோட பாடியில் வந்துட்டு நீங்கள் அப்படியே மூஞ்சில் அதை 2 கை எடுத்துட்டு மூஞ்சில் வச்சு வெக்கப்பட்டு மறைச்சிக்க, அவர் ஏடி பண்ணாதடி, என்னால் என்னை பார்க்க முடியலடி, அசிங்கமாக இருக்குடி அப்படிம்பாரு. நீங்கள் எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேவோட பாடியில் வந்து திரும்ப மூஞ்சி மறைச்சிக்கிட்டு அப்படியே பெட்ஷீட் எடுத்து போதிக்கிறீங்க. அப்புறம் உங்களோட பாடியில் இருந்துட்டு, ஐயோ ஏன்னா இப்படி பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இப்படியே தான் 2 பேரும் ஒரு மாதிரி மாற்றி மாற்றி பேசிட்டு இப்போ அப்படியே ஹக் பண்ணி தூங்கியிருப்பீங்க. ஸோ இப்போது அப்படியே ஒரு கொஞ்சம் மிடில் ஆஃப் த நைட் அந்த மாதிரி ஆகுது. அந்த ட்வைலைட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி ட்வைலைட் அந்த டைம் வருது. அப்போது டக்குன்னு டே வந்துட்டு கண்ணு முழிச்சுக்கிறாரு. ஸோ உங்ககிட்ட ஏய் அப்படின்னு கூப்பிட நீங்களும் அப்படின்னு சொல்லுவீங்க. அதான் உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்குல்ல, கல்யாணமும் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்க, அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு சிரிச்சுட்டு திரும்ப மூஞ்சி அப்படியே மறைச்சிக்க போக, வெக்கம் மட்டும் படாத அப்படிம்பாரு. ஆனால் எனக்கு வெக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அவரோட பாடியில் இருந்துட்டு இந்த மாதிரி சேட்டை பண்ணிகிட்ருக்க. ஸோ சாமி அதை விடுடி, இதுக்கே வெக்கப்பட்ட எப்படி, ஒரே ஒரு கிஸ் மட்டும் இப்போ பண்ணுறியா அப்படின்னு கேட்பாரு. முத்தாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்காக, அதுக்கேண்டி இப்படி ஊரே தூக்குற மாதிரி வாய்ப்பு பழுக்கிற, முத்தம்தான் வேறு எதுவும் கேட்கல அப்படிம்பாரு. ஐயோ அதெல்லாம் தப்புப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் அதை பண்ண மாட்டேப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க, உங்களோட பாடியில் இருக்க டே வந்துட்டு டபக்குன்னு டேவோட பாடியில் இருக்கிற உங்களை, அதாவது அவரோட தலையவே அவர் பின்னாடி பிடிச்சி இழுத்து வெட்டி டக்குன்னு கிஸ் பண்ணிவிடுவார். அவருக்கு இது என்ன மாதிரி ஃபீலிங்னே தெரியல ஆனால் அவர் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் ஒரு மாதிரி செம ஷாக்கில் அப்படியே இருக்க. இப்போ அப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. ஒரு ஆஃப்டர் கொஞ்சம் டேஸ்லாம் போயிட்டுருக்கோம். 2 பேரும் வந்துட்டு அந்த சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறப்பா அந்த மாதிரி தெரியவே இல்லை. பட் உங்கள் 2 பேரும் வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுங்கிறது மட்டும் தெரியும். ஸோ கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறீங்க. ஆக்சுவலாக அந்த கிறிஸ்டியன் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணிக்குவீங்க. அப்போது வந்துட்டு அந்த ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கிஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்போது டே வந்துட்டு கிஸ் பண்ணோம்ல, ஸோ டே சொல்லியிருப்பார், ஏய் நீ தான் வந்து முதல்ல எனக்கு கிஸ் பண்ணணும், மானத்தை வாங்கிடாத அப்படிங்க. நானா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வைக்கப்பட்டிருப்பீங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டேஜில் நின்றுட்டு கிஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்துட்டு டேவோட பாடியில் இருந்துட்டு ஒரு மாதிரி நகத்தை கழிச்சிக்கிட்டு பயங்கரமாக வைக்கப்பட்டு மூஞ்செல்லாம் மூடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லோரும் சிரிக்கிறாங்க. பாசா இது எதுக்கு இப்படி வைக்கப்படுறாருன்னு சொல்லிட்டு டேக்கு மானமே போகுது, மானமே போகுதுடி, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கா, எனக்கு வெக்கமாக இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா. அவன் வெக்கத்தில் கொல்லி வைக்க அப்படின்ட்டு வேறு வழியே இல்லாமல் அவரும் வந்துட்டு சரி நீ கிட்ட மட்டும் வா நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாரு. அப்போது
இப்போ நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக கிட்ட மட்டும் வந்துட்டுருக்க. இப்போது அவரும் அப்படியே லைட்டாக கிட்ட வந்து அப்படியே 2 பேரும் அந்த கேஸை ஷேர் பண்ணிப்பீங்க. ஸோ அப்படியே கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போது திரும்ப அப்படியே வெக்கப்பட்டுட்டு மூஞ்சி முடிக்க எல்லாருக்கும் செம்ம சிரிப்பாக இருக்குது. ஸோ டே தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிருப்பாங்க. இப்படியே தான் வெட்டிங் அழகாக முடியுதா. ஸோ அதுக்கப்புறம் அந்த வெட்டிங் நைட்டுக்குள்ளே ஸோ அது இன்னும் பயங்கர கூத்தாக இருக்குது. ஏன்னா பாடி உங்களோடது பட் உள்ள இருக்கிற அலட்டே. ஸோ இப்போது எப்படி சொல்கிறது, இந்த ஃபஸ்ட் மூவ் எல்லாமே வந்துட்டு பொண்ணு எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே வந்துட்டு அமைதியாக பட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டே இருக்க. அவரும் ஐயோ ஏ ஒயன் ரொம்ப கேவலமாக இருக்குடி, என்னோடய பாடி ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல, அதுக்கு நானும் பண்ணிட்டோம், நான் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி நெழிஞ்சிட்டே படுத்துட்ருக்க. ஐயோ இவன் ஏன் தான் அப்படி பண்ணுறான்னு தெரில, என்னோட உடம்புக்கு நானே முத்த கொடுக்கணுமா கருமம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னா அது ஒரு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு தடவையும் இப்படி கிஸ் பண்ணும்போதெல்லாம் ஐயோ எனக்கு நானே கொடுத்துக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அந்த கொஞ்சம் ஃபீலிங்ஸ் அந்த எமோஷன் எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும்ல. ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேருக்கும் அந்த வெட்டிங் நைட்டும் அழகாக முடியுது. ஸோ எல்லாம் முடிஞ்சக்கப்புறமா அடுத்த மார்னிங் ஏர்லி மார்னிங் இருக்கும்ல. ஸோ அப்படியே கண்ணு முழிக்க 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறீங்க. அப்போது நீங்கள் அகைன் டேக்கிட்ட ஏங்க இப்போது நம்ம திரும்ப நம்மளோட பாடிக்குள்ளே வந்துட்டோன்னா என்ன உங்களுக்கு ஓகே தானே, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நல்லா இருக்கும்ல. ஏன்னா என்னால் என்னோடய வெக்கத்தெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடில. எல்லோரும் உங்களை தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எனக்கே தெரியுது. எல்லோரும் இப்போல்லாம் உங்களை கிண்டல் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்க. டே வந்துட்டு ஒரே விஷயந்தான் சொல்கிறாரு. யார் வேணால் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், ஒரு கொஞ்ச நாள் நான் ஒரு வருஷத்துக்கு இதே பாடிக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு பாடி சோல் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆக வேணாம் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் ஷாக்காக கேட்க, ஏன்னா நமக்கு குழந்தை பிறக்கும்ல அப்படிங்கிறாரு. அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன்னா அது ரொம்ப பெயினாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், தெரியலை அந்த பெயின் நீயே அனுபவிக்கணும், இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அதை நானே அனுபவிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டு உங்களுக்கு கண்ணே கலங்கிடுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாடி அந்த அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் என் சோல் என்கிட்டேயும் உன் சோல் உன்கிட்டே வந்தால் போதும், அது வரைக்கும் இப்படியே இருந்துக்கலாம், இதுவும் ஓகே தான் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இன்னும் ரொம்பவே இதாகிடுச்சு. எப்பயுமே அவர் கிஸ் பண்ணுன்னு கேட்டே இருப்பார், நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவரை நல்லா கிஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அவரும் சிரிச்சிட்டு என்ன திடீர்னு அப்படின்னு கேட்பாரு. தோணுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. ஆஃப்டர் ஒரு ஃபியூ மந்த் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ எல்லாம் எடுத்து பார்த்தா வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்போது டே வந்துட்டு ஏன் அப்படின்னு கூப்பிடுவார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாக்கெட்டில் கை விட்டுட்டு வந்துட்டுருப்பீங்க டேவோட பாடியிலேருந்து. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அம்மாவாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பாடியிலேருந்து அவர் சிரிச்சிட்டு சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஃபீல் இருக்கும்ல. ஸோ அது எப்படி இருக்கும் தெரியலையே. சரி ஓகே, அந்த ஒரு ஃபீல் வருமாம்மா. ஸோ அந்த ஃபீல் வந்துட்டு ஒரு மாதிரி வருது. அப்போ உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கை உங்களோட வயிற்றுக்கிட்ட போகுது. ஆக்சுவலாக டேவோட பாடியில் இருப்பீங்க, பட் இருந்தாலும் உங்கள் வயிற்றுக்கிட்ட தான் போகுது. டே அதை அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே உங்களை வந்துட்டு அவர் பக்கத்து திருப்பி நிற்க வச்சு உங்களோட கையெடுத்து உங்களோட பாடியில் வந்துட்டு வயிற்று அப்படியே தொடுற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறாரு. ஸோ நீங்கள் இது என்ன, அது என் குழந்தை, நானே யாரோ மாதிரி தொட்டு பார்க்குறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. இப்படியே தான் டேஸ்லாம் போகுது. நீங்கள் வந்துட்டு டேவை நல்லா கவனிச்சிப்பீங்க. ஸோ டேவோட பாடியிலேருந்து நீங்கள் உங்களோட பாடி நல்லா கவனிச்சிக்க. டேவும் வந்துட்டு ஏய் என்னடி எனக்கு திடீர்னு கோவம் வருது, ஐயோ திடீர்னு என்னடி எனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்னென்னமோ சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு வழியாக அந்த 10 மந்த்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ இப்போது உங்களை வந்துட்டு அதாவது டேவை ப்ரெக்னென்சி வார்டில் வந்துட்டு அந்த டெலிவரி வார்டில் அட்மிட் பண்ணேன். அவருக்கு செம்மையாக பயமாக இருக்குது. ஐயோ என்னடி ஆகும், வலிக்குமா, பயமாக இருக்கே, என்ன ஆகும், அவ்வளோதானா முடிஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்னென்னமோ தோணிகிட்டே இருக்குது. பயப்படுறாரு நல்லா. நீங்கள் கடவுளே அந்த ப்ரெக்னென்சி டைமுக்குள்ளேயாவது எங்கள் சோல் திரும்ப மாறிடணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேண்டிகிட்டு இருப்பீங்க. பட் அவர் கடவுளே அது முடிய வரைக்கும் என்னை இதே உடம்புல வச்சுரு,
இது ரொம்ப வலிக்குது, அவள் தாங்க மாட்டா அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போக அவர் ஐயோ வலிக்குதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்படியே தான் ஒரு வழியாக, அதாவது உங்களோட பாடியில் இருக்கிற டேக்கு வந்துட்டு பிரசவம்லாம் பார்க்குறாங்க. அவருக்கும் வலி கற்றுன்னு கத்திட்டு இருப்பாரு. நீங்கள் பக்கத்துலேயே நின்றுட்டு இதெல்லாம் நான் தாங்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக உங்களுக்கே ஒரு மாதிரி எமோஷனலாக அழுக வர மாதிரி இருக்குது, அழுதுறீங்க. ஸோ இப்படி தான் ஃபைனலாக ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ பையனா எடுத்து அப்படியே வந்துட்டு உங்கள் கையில் கொடுக்க உங்களோட குழந்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, இவன் என் வயிற்றில் பிறந்திருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. ஸோ நீங்கள் அந்த பேபி ஃபேஸை வந்துட்டு ஜிம்னாவோட அந்த ஏஐ பிக் இருக்கும்ல, குழந்தை இமேஜ் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க, அழகாக இருக்குது சிம் சிம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த குழந்தைக்கு அப்படியே முத்தம் கொடுக்க. இப்போட்டே பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் வந்து மயங்கி கிடக்குறாரு. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு கொஞ்ச நேரம் அந்த குழந்தையெல்லாம் வந்துட்டு ஏதோ துணி போட்டு சுற்றி தருவாங்க, அது மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அண்ட் டே 2 பேரும் வந்துட்டு ஒரே பெட்டில் அப்படியே படுத்துட்ருப்பீங்க. அதாவது குழந்தைய பக்கத்தில் வச்சு டே வந்துட்டு படுத்துருப்பார் உங்களோட பாடியோட. அண்ட் நீங்கள் டேவோட பாடியில் வந்துட்டு ஒரு சேர் போட்டு அந்த பெட்டில் அப்படியே தலை வச்சு படுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ டாக்டர் வந்து கூப்பிட்றாங்க, மிஸ்டர் டே இந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட. இப்போது அவரும் எந்திரிச்சு போய் வாங்கிட்டு வராரு. ஸோ வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு, அதாவது போய் மெடிசன் வாங்கிட்டு அந்த கார்டு வந்துட்டு கொடுப்பாங்களோ, ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு மெடிசன் வாங்கி கொண்டு வந்துட்டு நின்று பார்க்கும்போது அவர் இப்போ தான் அதை நோட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக டே தான் போய் மெடிசன் வாங்கியிருக்காரு. படுத்துட்டு இருக்கிறது பார்த்தா நீங்கள், அவரால் நம்பவே முடியல. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட பாடி ஃபுல்லாக பார்க்குறாரு. சோல் திரும்ப எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டுருக்கும். அவ்வளோதான், அவருக்கு வந்துட்டு செம ஹாப்பி ஆகிடுது. அப்படியே வந்துட்டு உங்களை ஆசையாக தொட்டு பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே படுத்துட்ருப்பீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணை முழிச்சா உங்களுக்கு டேவோட ஃபேஸ் தெரியுது. என்னது என்னை நானே பார்க்குற மாதிரி இருக்கு அப்படிங்க. ஹேய் இது நான்டி அப்படிம்பாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா பார்த்தா 2 பேர்த்தோட சொல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஒரு மாதிரி 2 பேர்த்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா டே பார்க்குற ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஸ் பண்ண தான் வராரு. நீங்கள் தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட, போடி அத்தனை நாள் நான் எனக்கே முத்தம் கொடுத்துட்டு இப்போ தான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக அவங்களுக்கு வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்க. நீங்களும் வந்து கண்ணை மூடிட்டு ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க. நீங்களும் உங்களுக்கே கிஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ தான் ஒரு மாதிரியான ஃபீலிங்கே வருது உங்களுக்கு. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த ஹாஸ்பிட்டல் டெலிவரி ரூம்லேயே அந்த பெட் இருக்குல்ல, ஸோ அங்கே பார்த்துட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்க. இப்போது சிம் வந்துட்டு அப்படியே காலுக்குள்ளே எடுத்து அப்படியே 2 பேர்த்தோட மூஞ்சிக்கிட்டே அப்படியே ஒரு உதைக்கிறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க அப்படியே பக்கவாய் போட்டுட்டு ஹீன்னு சிரிப்பான். ஸோ அவன் சிரிக்கிறதை பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே அவனை பார்த்து சிரிக்க, அவங்கள பார்த்து சிரிக்க. இதோட இந்த ஒன் ஷாட் நான் ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுக்கிறேன். ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருக்கா? அப்படி இன்னும் தெரியல, இதை நான் எப்படி கொண்டு போகணுன்னு நினச்சேனோ அப்படி கொண்டு போயிட்டேனா இல்லை வேறு மாதிரி கொண்டு போயிட்டேனா தெரியல. பட் இந்த ஸ்டோரி கேட்டது சியா குட்டி தான். போன ஸ்டோரியில் நான் சொன்னேன் இல்லையான்னு தெரியல, அவங்க தான் கேட்டாங்கன்னு. பட் இதை கேட்டது அவங்க தான். ஓகே டியர், ஸோ அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? கொஞ்சமாவது நல்லா இருந்துச்சா, ஃபன்னியாக இருந்துச்சா, எமோஷ்னலாக இருந்துச்சா, ஏதாவது இருந்துச்சா? ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி எந்த மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தா சொல்லுங்கள். ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னியாக திரும்ப போட ட்ரை பண்ணுறேன். ஓகே டியர், சட்டடா பாய் சாராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?